சிவபெருமானின் அன்பு குழந்தைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருவிளையாடல் புராணம் 15 மேருவை செண்டினால் அடித்தல். உக்கிரவர்மர் ரொம்ப சிறப்போட தன்னுடைய செங்கோலை நாட்டி வருகிறார் பாண்டிய நாட்டில். பாண்டிய நாடு சீரும் சிறப்புமோட ரொம்ப மக்கள் அனைவரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மறுபடியும் திடீர்னு அந்த பாண்டிய நாட்டில் மழை பொழியாமலே போகுது. மழை பொய்யாமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனை ஜோதிடரிடம் கலந்து ஆலோசிக்கிறாங்க. கிரகங்களின் அமைப்பு மாறிடுச்சு, இதனால 2 வருடங்களுக்கு பாண்டிய நாட்டில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உக்கிரமருமன் ரொம்ப கஷ்டப்படுறாரு மனசுல. என்னடா எப்படி 2 வருஷத்துக்கு மக்களுக்கு மழை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது, விவசாயம் கிடையாது, மக்களுக்கு பசியும் பஞ்சமும் நிலவுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாரு. அதுக்காக நைட்டுலாம் தூக்கமே வரல, அதையும் மீறி தூங்கிட்டாரு. தூங்கின உடனே பாண்டிய நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வரப்போறது யாருன்னா சுந்தரேஸ்வர கடவுள் இல்லையா? அவர் சித்தர் உருவத்துல உக்கிரவர்மனுடைய கனவுல போய் சொல்றாரு, மேருவை நோக்கி செல், அங்கு அந்த மேரு மலையை உனக்கு அளித்த செண்டினால் அடிப்பாயாக, உனக்கு அங்க வேண்டிய தேவையான பொன்னும் பொருளும் அங்க கிடைக்கும், அதை உன்னுடைய மக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பசியும் பட்டினியும் தீர்த்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி மாதிரி வந்து சொல்றாரு அவருடைய கனவுல. இதை கேட்ட உக்கிரவர்மருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இது என்ன பண்ணுவோன்னு தெரியாம இருந்தோம், இப்ப நமக்கு ஒரு வழி பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாண்டிய கொடி பறக்கக்கூடிய ஒரு பட்டத்து யானை மீதேறி முக்கியமான அமைச்சர்கள் படை வீரர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு மேருவை நோக்கி போறாரு. இந்த மேருவை நோக்கி போறப்போ கர்நாடகம், தெலுங்கு தேசம், காடு, மலை, மாவளம் அப்படிங்கிற நகரம், இது எல்லாத்தையும் தாண்டி மேருவை நோக்கி போறாரு. மேரு எங்க இருக்கு அப்படின்னா வட எல்லை, இந்தியாவோட வட எல்லையில இருக்கு. பாண்டிய நாடு தென் எல்லையில இருக்கு. இப்போ எவ்வளோ தூரத்தை அவர் கடந்து போகணும் இல்லையா? இப்போ மாதிரி ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் அதெல்லாம் அப்போ கிடையாது. அவங்க நடந்து போகவே ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப வெயில், மழை இதெல்லாம் தாண்டி தான் அவங்க போவாங்க. இப்போ உக்கிரவர்மன் தன்னுடைய முக்கியமான அமைச்சர்களை எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே போறாரு. போற வழியில நிறைய காலநிலை பருவநிலை மாறுதல்கள் எல்லாம் சந்திச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே மேருவை நோக்கி போறாங்க. இமயமலை தாண்டி போறாங்க. கங்கை நதியில நீராடிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவ தலங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு அப்புறம் போறாங்க. போய் அங்க மேருவை பார்த்தா மேரு மிகப்பெரிய மலையா இருக்கு. அந்த மலையில வந்து நிறைய மரங்கள் நிறைய இருக்கு. எந்த இடத்துல அந்த மேரு ஆரம்பிக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல, எந்த இடத்துல முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அங்க போயிட்டு உக்கிரவர்மர் என்ன பண்றாரு,